இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய நடவடிக்கைகள். செலவுகளை காசோலை மூலமே வேட்பாளர்கள் மேற்கொள்ள ஆணையம் அறிவுறுத்தல். மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் கடும் வீழ்ச்சி. மேக் இன் இந்தியா திட்டம் படுதோல்வி என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிடையே வேகமெடுக்கும் பேச்சுவார்த்தைகள். பாமக தேமுதிகவை கூட்டணிக்கு இழுக்க அதிமுக தீவிர முயற்சி. வணக்கம். பிரதமர் திரு மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளில் உற்பத்தி துறை, வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி உள்ளிட்டவற்றில் இந்தியா கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக புள்ளி விவரங்களுடன் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சிங்க உருவம் கொண்ட இலச்சினையுடன் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய பாஜக அரசு தற்போது உற்பத்தி துறையை செயலற்ற நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடி அரசின் மேக் இன் இந்தியா சிங்கம் கர்ஜிக்க தவறி பூனை போல மியாவ் மியாவ் என கத்துவதாக விமர்சித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் உள்நாட்டு நிகர உற்பத்தி 16% இருந்து 13% குறைந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 7.85% இருந்த உற்பத்தி துறையின் வளர்ச்சி விகிதம் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் 6% குறைந்தது ஏன் என்றும் திரு கார்கே வினவியுள்ளார். 2022ஆம் ஆண்டிற்குள் உற்பத்தி துறையில் 10 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக திரு மோடி உறுதி அளித்திருந்த நிலையில் அத்துறை பணியாளர்கள் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் குறைந்தது ஏன் என்றும் அவர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார். 25 வயதுக்கு கீழ் உள்ள 42% பட்டதாரிகள் வேலையின்றி தவிப்பதாகவும் திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க கொண்டுவரப்பட்ட உற்பத்திசார் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் பெரும் தோல்வியடைந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எஃகுத்துறையில் 100% நிதியும், ஜவுளித்துறைக்கான ஊக்கத்தொகை 96% அளவிற்கும் பயன்படுத்தப்படாமல் உள்ளதாகவும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை என்றும் திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதியில் வரிகளை உயர்த்தியதன் மூலம் இந்தியாவில் 70% வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். லடாக் அருகே கல்வானில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு சீனாவில் இருந்து இறக்குமதி 45% அளவிற்கு அதிகரித்திருப்பது பாஜகவின் போலி தேசியவாதம் இல்லையா என்றும் திரு கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தியை அதிகரித்து வேலை வாய்ப்புகளை பெருக்கியது கடந்த காலங்களில் காங்கிரஸால் மட்டுமே சாத்தியமானதாகவும், தற்போதும் காங்கிரஸால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கிடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன.
ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் அடுத்த 2 வாரங்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மெகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரமும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா தங்கள் கட்சிக்கு 1 தொகுதியை ஒதுக்குமாறு திமுகவிடம் கேட்டிருப்பதாக கூறினார். மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரிடம் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சென்று இது குறித்து தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திரு டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தேர்தல் குழுவினரை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் தங்கள் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தேர்தல் பணிகளை கவனிக்க 4 விதமான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் அறிக்கை குழு, தேர்தல் நிதிக்குழு, தலைமையக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு என 4 குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசனை அவரது இல்லத்தில் சந்தித்த பாஜக தேர்தல் குழு நிர்வாகிகள் திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு நயினார் நாகேந்திரன், திருமதி வானதி சீனிவாசன் ஆகியோர் தமாகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வாசன் தமாக போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதற்காக மாவட்ட செயலாளர்களிடம் விருப்ப தொகுதி குறித்து கருத்து கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 4, 5, 6 3 தேதிகளிலே நாடாளுமன்ற தொகுதியிலே வெல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் குறித்து கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து என்னோடு பேசலாம். ஒரு குழு அமைக்க இருக்கிறேன். குழுவோடு தங்களுடைய தகவலை தெரிவிக்கலாம். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி மட்டும் இணைந்துள்ள நிலையில் பாமகவையும் தேமுதிகவையும் இழுக்க அதிமுக தீவிரமாக முயற்சித்து வருகிறது. பாமக 10 தொகுதிகளும், தேமுதிக 7 தொகுதிகளும், தலா 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பாமகவுக்கு 6 அல்லது 7 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் மட்டுமே வழங்க முடியும் என்று கூறியுள்ள அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க மறுத்துவிட்டதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சியும் திருவள்ளூர் தொகுதியை கேட்டு பிடிவாதம் பிடிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் நிலப்பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் கடந்த ஜனவரி மாதம் நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. தற்போது வனப்பகுதி, கடற்கரை பகுதிகளில் மயில், மைனா, மரங்கொத்தி, புறா, கழுகு உள்ளிட்ட 70 வகையான நிலப்பறவைகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. மாணவர்கள், வனத்துறையினர் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். கணக்கெடுக்கும் பணியானது 10 வழித்தடங்களில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதேபோல ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியில் நிலப்பரப்பு பறவைகள் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. முதல் நாளான இன்று மிக அரிதாக காணப்படும் மாங்குயில், அரசவால் ஈப்பிடிப்பான், சாம்பல் நிற கழுகு, வெண்புருவ வாலாட்டி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் கணக்கெடுக்கப்பட்டன. வரட்டுப்பள்ளம் அணைப்பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று நேரில் பார்த்தும் பறவைகளின் ஓசையை அடிப்படையாக வைத்தும் கணக்கெடுப்பு நடைபெற்றது. வனப்பகுதி நன்றாக பராமரிக்கப்பட்டு வருவதால் அரிய வகை பறவைகள் இயல்பான குணாதிசயங்களுடன் வாழ்ந்து வருவதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். தபால் மூலம் வாக்களிப்பதற்கான வயது வரம்பை 80 இருந்து 85 உயர்த்தி மத்திய அரசு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது முதியோர் தபால் மூலம் வாக்களிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தபால் வாக்குப்பதிவுக்கான வயது வரம்பை 85 உயர்த்தியுள்ள மத்திய அரசு தேர்தல் ஆணையத்திடம் ஆலோசித்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார். சென்னையில் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் என்ற தலைப்பில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த அவர் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக ஏற்கனவே 15 கம்பெனி துணை ராணுவப்படை தமிழ்நாடு வந்துள்ளதாகவும் வரும் 7ஆம் தேதி மேலும் 10 கம்பெனி வரவுள்ளதாகவும் கூறினார். பிரதமர் திரு மோடி அளவுக்கு மீறி பொய் கூறுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி விமர்சித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
சென்னை தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழையால் மக்கள் அவதிப்பட்ட போது நிவாரண நிதி வழங்காமல் மக்களை மோடி அரசு புறக்கணித்ததாக கூறினார். ஆனால் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துள்ளதாக திரு மோடி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார். வெள்ளம் வந்தால், பேரிடர் ஏற்பட்டால் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் உதவி செய்யும். ஆனால் உள்துறை அமைச்சரை சந்தித்து மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த போதும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக கோரிக்கை வைத்த போதும் பிரதமர் அவர்கள் அதை செவிசாய்க்காமல் தமிழகத்திற்கு அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்ததாக மக்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்திருக்கிறார். நாளை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நாளை 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாளை 150 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கடலூர் துறைமுகம் சந்திப்பு திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்ல வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தை கடலூர் திருப்பாப்புலியூர் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்வது, இரவு நேரங்களில் பேருந்து வசதி, இரவு 9 மணி வரை முன்பதிவு, ரயில்களை கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பது உள்ளிட்டவற்றை அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த மாதம் 19 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக கோயில் செயல் அலுவலர் திரு தர்மா ரெட்டி தெரிவித்துள்ளார். திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் 112 கோடி ரூபாய் செலுத்தியிருப்பதாக கூறினார். 95,43,000 லட்டுகளை பக்தர்கள் வாங்கி சென்றிருப்பதாகவும் திரு தர்மா ரெட்டி தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 47,520 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,940 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தல் செலவுகளை காசோலை மூலமே வேட்பாளர்கள் மேற்கொள்ள தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் படுதோல்வி அடைந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கிடையே மக்களவைத் தேர்தல் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.